வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் திங்கட்கிழமை முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் விழா இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை வைகாசி விசாக நட்சத்திரம் இலங்கையில் பிரார்த்தன ஆலயமாகிய முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளி ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தில் வைகாசி பொங்கல் வழிபாடு இடம்பெறவுள்ளது. பல்வேறு ஆலயங்களில் இடம்பெறும் தேர் உற்சவம், தீர்த்த உற்சவம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு விளக்கமளித்தார். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 9/6/2025 வைகாசி மாதம் 26ஆம் நாள் அன்றைய தினம் வைகாசி மாதத்து வைசாக நட்சத்திரம். இந்த வைகாசி விசாகம் என்ற உடனே நம் எல்லோருக்கும் ஞாபகத்திலே வருவது வைகாசி பொங்கல். இந்த வைகாசி விசாக திருநாளிலே வன்னி மாவட்டம் முல்லைத்தீவு வெட்டாப்பளை ஸ்ரீ கண்ணகியம்பாள் ஆலயத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்கின்றதாகிய சிறப்பு முன்னைய காலந்தொட்டு. அவ்வாறு முன்னைய காலங்களிலே இப்பொழுதுள்ள மாதிரி பல்வேறு வாகன வசதிகள் இல்லாத காலத்திலே மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள், அதேபோல் டிராக்டர்கள் என்று பல்வேறு வாகனங்களாக ஆயிரக்கணக்கான அடியவர்கள் பொங்கலுக்குரிய பானை, விறகு, அரிசி, பருப்பு, சர்க்கரை இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு தென்னம்பாலை கொண்டு போவார்கள் பொங்கலுக்கு. அவ்வாறெல்லாம் கொண்டு சென்று அங்கிருந்து அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து பொங்கல் வைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அங்கே இந்த வெட்டாப்பளையிலே ஒரு அற்புதமான நிகழ்வு. எப்பொழுதுமே இந்த 7 நாட்களுக்கு கடல் நீரிலே விளக்கு எரிகின்ற அற்புதம் அந்த காலம் முதல் இன்றைய வரையிலே கடல் நீர் கொண்டு வந்து அந்த விளக்கேற்றுவார்கள். அந்த தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு வெட்டாப்பளையிலே இன்றும் உண்டு. அவ்வாறு இந்த வெட்டாப்பளை கண்ணகியம்பாளுடைய பொங்கலுக்குரிய சிறந்த நாள் இந்த வைகாசி விசாகம். முருகப்பெருமானுடைய சிறந்த நாள் இந்த வைகாசி விசாகம். பல்வேறு முருகன் ஆலயங்களிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை வெல்வில் இலுப்பத்தாள் முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலே இந்த வருஷாந்த மகோத்சவத்தினுடைய தீர்த்த உற்சவம் வைகாசி விசாகத்திலே நடைபெறும். அவ்வாறான சிறப்போடு கூடியதாகவும் அதேபோல் கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி 5 தேர்களிலே 5 மூர்த்திகள் ரதம் அமர்ந்து ஆரோகணித்து நகர்வலம் பெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் அதேபோல் பல்வேறு ஆலயங்களும் இந்த வைகாசி விசாகத்திலே தீர்த்த உற்சவங்கள், தேருற்சவங்கள் என பல சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய நாள் நாமும் வெட்டாப்பளை கண்ணகியம்பாளையும் தியானித்து பொங்கல் செய்யக்கூடியவர்கள் பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தித்து இஷ்ட சித்திகள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.